வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், திராவிட கட்சிகளில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி எம்ஜிஆர் ஆட்சியிலேயே எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக 1977லேயே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தமிழக சட்டமன்றத்தில் தொடங்கியவர். அதன் பிறகு பல்வேறு பொறுப்புகளை பல்வேறு கட்சிகளில், தேசிய கட்சிகள் உட்பட பாரதிய ஜனதா கட்சியில மிக முக்கிய பொறுப்பில் இருந்தார், தேசிய அளவில் பொறுப்பில் இருந்தார். அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு 7 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 7 ஆண்டுகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிற திரு திருநாவுக்கரசர் அவர்கள் தான் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர். வணக்கம். வணக்கம். தமிழகம் மட்டுமல்ல, கர்நாடகாவிலும் அகில இந்திய அளவில் கூட உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த காவிரி பிரச்சனை. மீண்டும் ஒரு முறை தீவிரமடைந்திருக்கிறது. தமிழகம் முழுக்க கடையடைப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவது, தமிழர்களுக்கு உண்டான இடங்கள் தாக்கப்படுவது, தமிழர்களுடைய வாகனங்கள் தாக்கப்படுவது, எரிக்கப்படுவது என்று பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழர்களை காப்பதில் கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா தவறிட்டார் அப்படின்னா அதை நீங்க ஏற்பீங்களா? இந்த பிரச்சனை காவிரி நீர் பிரச்சனை இன்று நேற்று உள்ள பிரச்சனை அல்ல, பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை இப்போது கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது. சித்தராமையா முதலமைச்சராக இருக்கிறார். அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றன. இதற்கு முன்னாலே பிஜேபி ஆட்சியில் இருந்தது. அப்போதும் இதே மாதிரி கர்நாடகத்தில் நதிநீர் பிரச்சனை இருந்தது. இதே மாதிரி வன்முறை இதுக்கு அந்த காலகட்டத்திலே நடந்திருக்கிறது. அதே மாதிரி கேரளா நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்போது அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கிறது, முன்னாலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. முல்லை பெரியார் பிரச்சனை இப்போதும் இருக்கிறது, அப்போதும் இருந்தது. ஆக இந்த பிரச்சனையை பொறுத்தவரை எதற்காக நான் குறிப்பிட்டேன் என்று சொன்னால், இது மொழி பிரச்சனையோ அல்லது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதை ஒட்டி வந்திருக்கிற பிரச்சனையோ கிடையாது. யார் ஆட்சியிலே இருந்தாலும் இந்த பிரச்சனை தொடர்கதையாக தொடர்கிறது. இதற்கு பரிகாரம் என்பது அங்கு இருக்கிற தமிழர்களை தாக்குவதோ, அவர்களை காயப்படுத்துவதோ, அவருடைய சொத்துக்களை நாசப்படுத்துவதோ அல்ல. அதே மாதிரி அதற்கு பழிவாங்குவதற்காக இங்கே தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய கன்னட மக்கள் யாராவது இருந்தால் அவர்களை தாக்குவதோ, அவர்களுடைய பொருட்களை நாசப்படுத்துவதோ. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவுக்கு நடக்கல, பெரிய அளவுக்கான வன்முறைகள் இல்ல. கர்நாடகத்தில் இருக்கிற வன்முறைகள் மாதிரி பேருந்துகளை ஒட்டுமொத்தமாக கொளுத்தியதோ அல்லது தமிழர்களை, வயது மூத்தவர்களை கூட மிக காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களோ எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கல. கர்நாடகத்தில் அதிக அளவிலே நீங்கள் சொல்லுவது முற்றிலும் உண்மையான விஷயம். கர்நாடகத்தில் தமிழர்கள் பெங்களூரில் மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் அதிகமாக வாழுகிறார்கள். அப்படி வாழுகிற பகுதிகளில் தமிழர்கள் அதிகமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே இடத்துல நிறுத்தப்பட்டிருந்த 40 பேருந்துகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன, லாரிகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன. பெரிய அளவிலே தமிழர்களுடைய சொத்துக்கள் நாசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முன்பும் அப்படி நடந்திருக்கிறது, இப்போதும் அது நடந்திருக்கிறது. நியாயப்படுத்தல. நான் சொல்ல வந்த காரணம் அது கண்டனத்திற்குரியது. இதற்கு மத்திய அரசு அது ராணுவம் தேவைப்பட்டாலும் அனுப்பி உடனடியாக பரிகாரம் தேட வேண்டும். கர்நாடக அரசு முந்திருந்த பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, அப்போது நடந்த சம்பவத்தை தடுத்திருக்க வேண்டும். இப்போது இருக்கிற காங்கிரஸ் இருந்தாலும் இப்போது இருக்கிற இந்த சம்பவங்களை எல்லாம் தடுத்திருக்க வேண்டும். ஆனால் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய கடமையிலிருந்து சித்தராமையா தவறி இருக்காரா இல்லையா? அதாவது சட்டம் ஒழுங்குங்கிறது மாநில அரசுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சாதாரண விஷயங்கள் இல்லை. இது போன்ற ஒரு அதிகப்படியான வன்முறைகளோ அசம்பாவிதங்களோ நடக்கிற போது மத்திய அரசு இருக்கிற ராணுவம், இந்தியாவில் அதிகமாக செலவு செய்து நம்ம வச்சிருக்கிறது ராணுவத்தை தான். இன்னும் பல்வேறு துணை அமைப்புகள் இருக்கின்றன. இவெல்லாம் எதுக்கு இருக்கு? இந்த மாதிரி ஒரு பொது அமைதி கெடுகிற போது, பெரிய அளவிலே வன்முறை அசம்பாவிதம் நடக்கிற போது, இயற்கை உபாதைகள் நடக்கிற போது, அப்பெல்லாம் அந்த ராணுவமோ மற்ற அமைப்புகளோ சென்று அமைதியை நிலைநாட்ட மக்களுக்கு உதவுவதாக அதெல்லாம் இருக்கிறது. துணை ராணுவம் அனுப்பப்பட்டது, அனுப்பப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது போதுமானதல்ல. இப்போது ஓரளவுக்கு அமைதி திரும்பிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்போது இதை கட்சியாக நான் சொல்ல வந்தது என்னன்னா, இதை கட்சியாக காங்கிரஸ் இருந்ததெல்லாம் நடந்தது, பிஜேபி இருக்கும்போது நடந்ததாக என்ன சொல்லணும்னா, பிஜேபி ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஒரு பொறுப்புல இருக்கிற முதலமைச்சர் கனத்த இதயத்தோடு நாங்க இந்த தண்ணீரை திறந்து விடுகிறோம் சொல்றது இருக்குல்ல, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது. ஒரு நீதியின் பார்ப்பட்டு ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் கனத்த இதயத்தோடு இந்த தண்ணீரை நாங்கள் திறந்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன விதமான சிக்னலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்? இல்ல, அது கர்நாடகத்துடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சராக சரி, அல்லது கேரள முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஏதோ ஒரு நிலைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் அரசியல் சட்டம், உச்சநீதிமன்றம், அரசாலே நியமிக்கப்படுகிற நடுவர் மன்றம் போன்ற முக்கிய அமைப்புகள், இப்படி இவர்களெல்லாம் தரக்கூடிய அந்த உத்தரவுகளை
அமுல்படுத்த வேண்டியது அந்தந்த மாநில அரசினுடைய கடமையாகும், முதலமைச்சருடைய கடமையாகும். அதுல தவறி இருக்கிறார் சித்தராமையா அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கேட்கறது. அதாவது தமிழர்களை காப்பது, நீங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது, கனத்த இதயத்தோடு நான் இந்த தண்ணீரை திறந்து விடுகிறேன்னு சொன்னா ஒரு பொறுப்புல இருக்கிற முதலமைச்சர் சொல்லும் போது அப்ப தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? முதலமைச்சரும் விரும்பாமல் ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கும் போது அவர் விரும்பினாலும் வேறு வகையான தாக்குதல்களாக விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறார். திறந்து விட்ட பிறகு அங்க காங்கிரஸ் மட்டுமல்ல, போராட்டத்தில் பிஜேபி போராட்டத்தில் ஈடுபடுகிறது. பல்வேறு மத அமைப்புகள், ஜாதி அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் கர்நாடகத்தில், அங்க இருக்கிற சினிமா நடிகர்கள் கர்நாடகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் போராடுகிறார்கள். இதற்கெல்லாம் காங்கிரஸ் தானா பொறுப்பு? ஆக இதை ஒரு மாநில அளவிலே எல்லோரும் செய்கிறார்கள். அது தவறு. இதை கட்சியாக பார்க்காதீர்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சீர்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும், செலுத்த வேண்டும். திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில பொறுப்புல இருந்த போது சொன்னீங்க, இதே மாதிரியான காவிரி பிரச்சனை வந்தபோது எஸ்.எம். கிருஷ்ணாவுக்கு சோனியா காந்தி ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், காவிரியில தண்ணீர் தந்த விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னீங்க. அதே போன்ற கருத்தை இப்போது சொல்ல முடியுமா? இப்பதான் உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு. உச்சநீதிமன்றமே தண்ணீர் திறந்து விடணும்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு கண்ணாடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி அதை ஏற்றுக்கொண்டு அவர் திறந்து விட்டிருக்கிறார். மற்றபடி அதனாலே ஏற்பட்டிருக்கிற பதட்டமோ, அடிதடியோ, கலாட்டாவோ, இழப்புகளோ இதெல்லாம் அவரும் முதலமைச்சர் மூலம் நடவடிக்கை எடுத்து நிறுத்தி இருக்கணும். தமிழர்களுக்கு உரிய நியாயம் கிடைப்பதற்கு சோனியா காந்தி அவர்கள் ஒரு உத்தரவையோ அல்லது அறிவுறுத்தலையோ கர்நாடக மாநில தலைமைக்கு கொடுப்பதற்கு நீங்கள் பரிந்துரைப்பீர்களா? நான் பரிந்துரைக்காமலே அவர் செய்வார். அகில இந்திய நானும் சொல்லுவேன். ஆனால் ஒரு அகில இந்திய தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு தாயை போன்றவர். எல்லா மாநிலமும், எல்லா மாநிலத்தில் இருக்கிற மக்களும் அவருக்கு ஒன்றுதான். ஆக எங்கே சேதம் அதிகமாக இருக்கிறதோ, யாருக்கு சேதம் அதிகமாக விளைந்திருக்கிறதோ அவர்களுக்கு பாதுகாப்பு தரவும், நஷ்டஈடுகள் தரவும் ஒரு தாய் என்கிற ஸ்தானத்திலேயும், ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தலைவி என்கிற அந்த ஸ்தானத்திலேயும் அவர் கண்டிப்பாக இவற்றையெல்லாம் செய்திருக்கிறார், செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு வன்முறைகளுக்கு பிறகும் எந்த விதமான அறிக்கையோ அல்லது ஆறுதல் வார்த்தைகளோ வரவில்லையே உங்கள் கட்சி தலைமையிலிருந்து? கட்சியில தலைமை, இப்ப நாங்க எல்லாம் கட்சியில தலைமை இங்கே சொல்லியிருக்கிறோம், அங்க இருக்கிற தலைமைகள் அங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தேசிய கட்சியில தேசிய தலைவர் சொல்லும் போது அதுக்கான அழுத்தம் கூடுதலாக இருக்கும். பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற மக்கள், ஒரு அகில இந்திய கட்சி, அதனுடைய தலைவர் தினம் தினம் தொலைபேசியில் பேசினா, நான் கர்நாடக முதலமைச்சர் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆந்திரா முதலமைச்சருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் தொலைபேசியில் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் பத்திரிகையிலோ தொலைக்காட்சியிலோ சொல்லிட்டு தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இது தினந்தோறும் நடக்கிற ஒரு நிகழ்வு கிடையாது. நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தான் இந்த நிகழ்வு என்பது ரொம்ப அசாத்தியமா நடக்கிற நிகழ்ச்சியினாலதான் அவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அதற்கான அறிவுரை, ஆலோசனைகள் அவர் சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்தில் நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது, நடந்தாலும் சொல்லுவார். அது அவருடைய கடமை செய்திருக்கிறார். மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு பொறுப்பு அதிகம், யாரும் மறுக்கவில்லை. அவர்கள் இதுல தலையிடணும், அதையும் யாரும் மறுக்கல. ஆனால் மத்தியில ஆட்சி பொறுப்புல இருந்ததுல சுதந்திரத்துக்கு பிறகு பெரும்பாலான ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருந்தது காங்கிரஸ் தான். நீங்களே சொன்ன மாதிரி முல்லை பெரியாறுல நமக்கு பிரச்சனை இருக்கிறது, அதே போல காவிரியில பிரச்சனை இருக்கிறது. இப்படி நதிநீர் பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறதுல காங்கிரஸோட பங்கு அதிகம் இருக்குன்னு ஏன் சொல்ல? நீங்க என்ன காங்கிரஸை குற்றம் சாட்டுவதிலே தான் அதிக கவனம் செலுத்துறீங்களே தவிர, ஏன் காங்கிரஸ் கிட்ட இந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா, அதிக ஆண்டுகள் மத்தியில பொறுப்புல இருந்தது. கடந்த 10 ஆண்டுகள்ல யூபிஏ 1 யூபிஏ 2லும் கூட நீங்க 2007 நமக்கு தீர்ப்பு வந்த பிறகு அரசுதழில அதை இடம்பெறதுக்கு 2013 வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. இப்படியான விஷயங்கள் வரும்போது தான் காங்கிரசினுடைய பொறுப்பும் அதுல பொறுப்புல இருந்த மற்ற கட்சிகளுடைய பொறுப்பும் அதிகமா இருக்கு. அதாவது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகள், கர்நாடகா அவங்களுக்காக தான் கர்நாடகா பேசுவாங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து தான் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட முடியாத ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிலவுகிறது. ஒன்று, இங்கே இருக்கிற ஆட்சியில் இருக்கிற இங்க இருக்கிற முதலமைச்சர் தொடர்ந்து அழுத்தம் தர வேண்டும், பிரதமரை சந்திக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இது ஒரு பக்கத்தில். இதையும் மீறி இவர்கள் இதையெல்லாம் செய்தாலும் அங்கு மத்திய அரசு அப்போது தலையிட்டு தற்காலிகமாக பரிகாரங்களை தேடி தந்தாலும் நிரந்தர பிரச்சனை என்று வருகிற போது உச்சநீதிமன்றம் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது இடைக்கால தீர்ப்பு, முழுமையான தீர்ப்பு இப்படி வந்து கொண்டே இருக்கிறது.
எனவே இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை நீங்கள் அனுசரிக்க வேண்டுமே தவிர காங்கிரஸ் இருந்தபோது ஏன் அந்த உத்தரவு போடல? இங்க இருக்கிற அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்தில் இருக்கிற அரசாங்கம் நாங்க சட்ட ரீதியாக இதை பார்த்துட்டு இருக்கிறோம், அதனால அனைத்து கட்சி கூட்டல பேச்சுவார்த்தை இது எல்லாமே கூட சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு, இதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அது ஒரு வகையான அப்ரோச்சா இருக்குது. ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறதுல சிக்கல் இருக்கிறதா? இந்த இரு மாநில பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஒரு நிலையான கருத்தை எடுக்கிறதுல பிரச்சனை? மாநில கட்சிக்கும் சிக்கல் இருக்கு, தேசிய கட்சிகளுக்கும் சிக்கல் இருக்கு. அதுக்காக தேசிய கட்சிகளையே கலைச்சிட முடியுமா? மாநிலத்திற்கு மாநிலம் பிரச்சனைகள் வருகிற போது நீங்கள் சொல்ற எந்த அடிப்படையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும், எந்த காரணத்திற்காக கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உச்சநீதிமன்றத்தின் வாயிலாகவோ ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆணையங்கள் வாயிலாகவோ பரிகாரங்களை தேட முயற்சிக்க வேண்டும். அதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். ஆக இது போன்ற தீராத பிரச்சனைகளுக்கு சட்டம் நீதிமன்றம் இதன் மூலமாகத்தான் தீர்வுகள் ஏற்பட வேண்டுமே தவிர அடிதடையோ வன்முறையோ பழிக்கு பழியோ அங்கு கொளுத்துவதோ இங்கு கொளுத்துவதோ இதெல்லாம் அதுக்கு பரிகாரம் அல்ல. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்குதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. மிக முக்கியமான தருணத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பத்தி சொல்லும் போது எல்லாமே கட்சியில கோஷ்டிகள் அதிகமா இல்ல கோஷ்டியில கட்சி இருக்காங்கிற மாதிரியான ஒரு பேச்சு எப்பவுமே அரசியல் வட்டாரத்தில் இருக்கும். அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து செல்றதுல உங்களுக்கு ஒரு பெரிய சவாலான பணியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது கட்சியாக சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது இல்லை, மூன்றாவது கட்சியாக இருக்கிறது. நடைபெற்று முடிந்த தேர்தலில் அதிக வாக்கை காங்கிரஸ் கட்சி தான் பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதிக எண்ணிக்கை அதிமுக திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையான இடத்தை பெற்று காங்கிரஸ் தான் மூன்றாவது இடத்துல இருக்கிறது. இது நிரூபணமான ஒன்று. இன்றைக்கு அதிமுகவிலேயே அதிமுக அலுவலகத்துக்கு முன்னாலே ஒரு அங்கங்கே சிலரை நீக்க வேண்டும் என்று மொட்டையடிக்கிறார்கள், அங்கே போய் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இது கோஷ்டி பிரச்சனை இல்லையா? சின்ன கட்சிகள் சின்ன இன்னைக்கு நேற்று முளைத்திருக்கிற கட்சிகளில் கூட சின்ன கருத்து வேறுபாடுகள், குரூப்பிசம் இதெல்லாம் இருக்கிறது. 150 ஆண்டு இருக்கிற பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து இருக்கிற போது பணியாற்றவர்களுடைய சின்ன கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனைகளோ எழலாம், இருக்கலாம். இது எந்த கோஷ்டியால் எந்த விதமான பாதிப்பும் வர அளவிற்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த கோஷ்டியும் சார்ந்ததும் கிடையாது, கோஷ்டியும் கிடையாது, எதிர்காலத்தில் கோஷ்டியும் இருக்காது, இருக்கவும் அனுமதிக்க மாட்டேன். எங்களுக்கு தலைவர்கள் 6 தலைவர்கள் இங்கே இருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் சக்தி இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டியவர்கள், அவர்களோடு பழகிறவர்கள், தொடர்பில் இருக்கிறவர்கள் அப்படி இருப்பாங்க. ஆனால் அதுக்காக அவருக்கு கட்டுப்பட்டவர் இவருக்கு கட்டுப்பட்டவர் சொல்ல முடியாது. எல்லாமே அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தி கட்டுப்பட்ட காங்கிரஸ் தோழர்கள். அந்த உணர்வோடு பிரச்சனை வருகிற போது எல்லாம் ஒன்றாக இருந்து செயல்படுகிறார்கள், எதிர்காலத்தையும் செயல்படுவார்கள். கோஷ்டி இல்லாத தலைவர் நான் அப்படின்னு சொன்னீங்க. அது ஓரளவுக்கு சரியான ஒரு கருத்தாவும் எடுத்துட்டாலுமே அதுவே ஒரு பலவீனமாயிடுமா? ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு 40க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் EVKS ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க, வேறு சிலர் ப. சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. அப்போ திருநாவுக்கரசருக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு இல்லாத ஒரு நிலைங்கிறதே ஒரு பலவீனமாயிடுமா? 40 பேர் 20 பேர் மாவட்ட தலைவர்கள் இதெல்லாம் மாவட்ட தலைவர்கள் கட்சியினுடைய தொண்டர்களை மாவட்டத்துக்கு கீழே வட்டார தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், நகர தலைவர்கள், கிளை செயலாளர்கள், உறுப்பினர்கள். ஒரு கட்சியுடைய முதுகெலும்புங்கிறது இந்த கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தான். தலைங்கிறது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இவரெல்லாம் தலைவர்கள். கீழே தொண்டர்கள் வரைக்கும் அந்த கட்சி இருக்கிறது. இப்போ நான் மாநில தலைவர் ஒருத்தர் முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது ஆட்களை நியமிக்கிற போது அவரோட தொடர்பில் ஏற்கனவே இருக்கிற 4 பேர் அந்த வாய்ப்பு கிடைச்சி வந்திருக்கலாம். அதனாலே அவருக்கு சொந்தக்காரர்னோ அவர் கோஷ்டிக்காரர்னோ அர்த்தம் கிடையாது. அவர் காங்கிரஸ்காரர். யார் போட்டிருந்தாலும் எந்த காலகட்டத்தில் போட்டிருந்தாலும் அவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அவர்களுக்கு தலைவர்கள் யார்? இம்மீடியட்டாக என் கூட பழக்கமாக இருக்கலாம், இன்னொரு நண்பரோட பழக்கமாக இருக்கலாம், இன்னொரு தலைவர்கிட்ட தொடர்புலாக இருக்கலாம், அந்த மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அவர் சொந்தக்காரராக இருக்கலாம், அவரால் சில நன்மைகள் அடைந்தவர்களாக இருக்கலாம், அவரால் போடப்பட்டவராக இருக்கலாம், அதனால தொடர்பில் இருக்கலாம். அதனாலே அவருக்கு கட்டுப்பட்டவர் என்றோ அவரோடு தான் இருக்கிறார் என்றோ காங்கிரசுக்கு விரோதமானவர் என்றோ அர்த்தம் கிடையாது. நீங்கள் தான் அடுத்த தலைவராக வருவீர்கள் என்று பேசப்பட்ட நிலையில 41 தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் அதற்கு எதிராக கடிதங்களை அனுப்பினார்கள். கடிதம் எழுதப்பட்டது அல்லது கடிதம் நான் கையெழுத்து போடலேன்னு சில பேர் அப்பயே சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதுக்குள்ள நீங்க போஸ்ட்மார்ட்டம் இஸ் நோ யூஸ். ஹாஸ்பிட்டல் இருக்கிற போது வைத்தியம் பார்க்கலாம். முடிஞ்சு போன கதையை பத்தி பேசிட்டு இணைந்து பணியாற்ற வேண்டிய என் கூட இணைந்து இப்பவும் பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லா தலைவர்களும் கையெழுத்து போட்டாங்களோ போடலையோ இப்ப இருக்கிற எல்லா தலைவர்களும் என் கூட பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் என் கூட தொடர்புல இருக்காங்க. யாருக்கும் என் மேல பகை கிடையாது, எனக்கும் யார் மேல பகை கிடையாது.
ஸோ எல்லோரும் இணைந்து செயல்படுவோம். சகோதரர் நம்முடைய இளங்கோவனர்கள் உட்பட எல்லோரும் ஒன்றாகவே இருக்கிறோம். எனவே எல்லோருடைய ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கும். எல்லோரையும் அரவணைத்து நான் கண்டிப்பாக தொடர்ந்து செயல்படுவேன். திரு ப சிதம்பரத்தினுடைய சாய்ஸ் திரு திருநாவுக்கரசர் அப்படின்னு சொன்னா அது சரியா? எல்லோருடைய சாய்ஸும் நான் தான். சோனியா காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தேர்வு சென்னை அறிவித்த பிறகு I am the only choice for everybody. இந்த அறிவிப்புக்கு முன்னதாக திரு சிதம்பரம் திருநாவுக்கரசர் அவர்களை ஆதரித்தார் அல்லது அவருக்கு இந்த பதவி பொறுப்பு வருவதற்கு அவரும் அழுத்தம் கொடுத்தார் என்கிற செய்திகள் உண்மையா? அறிவிப்பு வருவதற்கு முன்னாக யாருடைய சாய்ஸாக யாரா இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அறிவிப்பு வந்த பிறகு தலைவர்கள் என்னை அறிவித்த பிறகு ஐ எம் த ஒன்லி சாய்ஸ், நான் தான் எல்லோருடைய சாய்ஸும். எல்லோரும் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிதம்பரம் அவர்களே அவருடைய இல்லத்திலே சந்தித்து டெல்லியில சந்தித்து பேசினேன். மனப்பூர்வமான ஆதரவை வாழ்த்தை அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்று உறுதியளித்திருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளிப்படையாக சமீப காலங்களில் இருந்த பிரச்சனைகள்ல திரு இளங்கோவன் திரு ப சிதம்பரம் இரண்டு அணிகளுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையும் பிரிவினையும் இருக்கிறது. இவர்களை ஒருங்கிணைக்கிற பணியை உங்களால செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் 35 வருஷம் 40 வருஷம் அரசியல் இருக்கக்கூடியவர்கள். யாருக்கும் எந்த குடுக்கல் வாங்கல் சண்டையோ நிலச்சண்டையோ வாய்க்கால் வரப்பு சண்டையோ கிடையாது. அவரவர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்காக அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுலையோ அல்லது வேண்டியவளை ஒரு பொறுப்பை கொடுத்து நியமிக்கிறதுலையோ இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இது இது உலக யுத்தம் மாதிரி கிடையாது. இது அந்த பிரச்சனையோடு முடிஞ்சு போனது. ஆக எல்லோரும் இப்போ தேர்தல் வந்தது, தேர்தலில் எல்லாம் ஒன்றாக இணைந்து தான் செயல்பட்டோம். இப்போ எல்லாரும் வர்றாங்க, இணைந்து தான் செயல்பட போறோம். திரு ஞானதேசிகன் வந்த போதும் அத்தனை அணி தலைவர்களையும் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஊராக கூட்டங்களை நடத்தினார். பல இடங்களில் ஒற்றுமையை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அதுவும் சில மாதங்களுக்கு பிறகு தொடர முடியல. வெளிப்படையாக எல்லா நேரங்களையும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டே இருந்தால் நீங்க கட்சி வளர்க்கறதுல எப்படி கவனம் செலுத்த முடியும்? இல்ல, இது நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு கட்சியில் இருக்கிற பல்வேறு தலைவர்கள்ட்ட அமைச்சர்கள்னா அமைச்சர்களுக்குள்ளேயே கூட இப்போ ஈவன் தலைவர் புரட்சி எம்ஜிஆர் காலத்திலே கூட கட்சிகளை பார்த்தீங்கன்னா ஆர்எம்இ கோஷ்டி, எஸ்டிஎஸ் கோஷ்டி, அதே மாதிரி பிஜேபியில் பார்த்தீங்கன்னா இப்போ மோடிக்கு ஆதரவு, மோடிக்கு எதிரான கோஷ்டி, அத்வானி கோஷ்டி, மோடி. இது இன்னும் பெரிய உலக அதிசயம் மாதிரி. ஏதோ காங்கிரஸுக்குள்ள அவர் ஒரு கோஷ்டி இவர் ஒரு கோஷ்டியாக இருக்காரு, நீங்கள் என்ன 2 பேரும் கட்டி பிடிச்சி ராசி பண்ண போறீங்களா? இது பெருசுப்படுத்துறீங்க. இது சாதாரணமான விஷயம். காங்கிரஸ்ல எல்லா கட்சியிலும் சாதாரணமான விஷயம். ஆக இது அந்தந்த பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை தீர்ந்து போகிறது, அடுத்த வேலையை பார்க்குறோம். அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை முடியும். இது நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் 150 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வற்றாத ஜீவ நதி. அதுல பல்வேறு பிரச்சனைகள் வரும் போகும். தொடர்ந்து இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும். உங்களுடைய நியமனம் பற்றி கருத்து சொன்ன திரு தமிழறிவு மணியன், திருநாவுக்கரசர் அவர்களும் கூட மற்ற தலைவர்களைப் போலவே பரிதாபகரமான தோல்வியையே தழுவார் அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறார். அவர் திரு தமிழறிவு மணியன் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல நண்பர். இந்த விஷயத்தில் அவருடைய ஜோசியம் பொய்யாகும். அவர் சொன்ன மாதிரி நடக்காது. நான் நிச்சயமா கட்சி கட்டுப்பாட்டோடு எல்லாரையும் அரவணைத்து சென்று நடத்துவதில் வெற்றியும் பெற முடியும் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். அப்படி நடத்தி அவருக்கு காட்டுவேன். உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகிறது. உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் திமுகவோடு கூட்டணியாக காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? திமுகவோடு சட்டமன்றத்தில் கூட்டணி இருந்தது. இப்போ சட்டமன்றத்திற்குள்ளே எதிர்கட்சிகள் என்கிற முறையில் அங்கே பேச்சுரிமை இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிற போதோ அல்லது பொதுவான தமிழர் மக்களுக்கான பிரச்சனைகள் வர்ற போதோ இணைந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்பு அப்படி செயல்பட்டிருக்கோம். உள்ளாட்சி நகராட்சி தேர்தல் வருகிற போது தனியாகவும் நின்றுருக்கிறோம். அதுக்கு பிறகு தேர்தலில் இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக போட்டி போட்டிருக்கோம். சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டிருக்கோம். இது உள்ளாட்சி தேர்தல். 234 தொகுதியை ஈஸியாக பிரிச்சுக்கிற மாதிரி பிரிக்க முடியாது. 39 பார்லிமெண்ட்டை பிரிக்கிற மாதிரி பிரிக்க முடியாது. இதை மாநில அளவிலேயோ மாவட்ட அளவிலேயோ அவங்களுக்குள்ளே அங்கே இருக்கிற நிர்வாகிகளோடு பேசி 2 கட்சியும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள முடியுமா, இல்லை தனித்தனியாக தான் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா? இதெல்லாம் நான் ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. கட்சியினுடைய கருத்து என்ன மற்ற தலைவர்களோடு பேசி மாவட்ட அளவிலான அபிப்பிராயங்களை கேட்டு இது எவ்வளவு சாத்தியமானது அப்படிங்கிறதையும் யோசிச்சு அதற்கு திமுக இந்த அளவுக்கு தயாராக இருக்குது, இங்கே இருக்கிற அந்த தொண்டர்கள் தயாராக இருந்தால் அந்த தொண்டர்கள் தயாராக இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து அதுக்கு பின்னாடி தான் அது நடைமுறையில் வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் இதுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த கூட்டணி தொடர்கிறது. திமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதா என்பதில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. பேசி முடிவு செய்வோம் சொன்னேன். பேசி முடிவெடுப்போம் சொன்னேன். திமுகவோடு கூட்டணியாக போட்டியிடுவதில் என்ன தயக்கம் உங்களுக்கு?
தயக்கம் ஒன்றுமே இல்லையே. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே போட்டிட்டு இருக்கிறோம். நம்பர் சட்டமன்றம்னா 214, பாராளுமன்றம்னா 39. இப்போ 5000லேருந்து 7000 இடங்களை பிரிக்கணும். ஒவ்வொரு கட்சியிலையும் அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள், திமுகவாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாரும் எம்எல்ஏ எம்பிக்கு நிற்க முடியாது. அங்கங்கே வந்து கவுன்சிலராக நிற்கணும், ஒரு வார்டில் நிற்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறது இயல்பு. அப்படி அந்த ஆசைப்படுற போது இந்த 6-7000 பேரை வந்து உட்கார்ந்து பிரித்து பேசி எல்லாரையும் அவங்கள திருப்திப்படுத்தி யாரும் அதுலேருந்து சுயேட்சையாக போற்ற விடாமல், இது சட்டமன்றம் பாராளுமன்றம் மாதிரி இதில் செய்கிறது கஷ்டமான பணி. இது அந்த கஷ்டமான பணியை செய்ய முடிஞ்சுன்னா சந்தோஷம்தான். அதெல்லாம் வந்து எப்படி செய்ய முடியுங்கிறத பேசி முடிவு பண்ணி கலந்து பேசி தான் அது சாத்தியக்கூறுகள் பற்றி சொல்ல முடியும். தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்ததுனாலும் கூட கடுமையான ஒரு போட்டி நிலவர நிலையில காங்கிரஸ் தனித்தே கூட இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே தனித்து உள்ளாட்சி தேர்தலில் போன முறை தனித்து தானே நின்றோம். திமுக தனியாக நின்னது, காங்கிரஸ் தனியாக நின்னது. ஆக இதில் வந்து காங்கிரஸுக்கு தனித்து நிற்க முடியுமாங்கிற பிரச்சனை கிடையாது. எப்படி செய்ய போறோங்கிறத கலந்து பேசி முடிவு செய்து அறிவிப்போம். தலைவர்களுக்குள்ள அதுல இன்னும் கருத்தொற்றுமை வரலையா? கூட்டணியாக பேசவே இல்லையா? அப்புறம் கருத்து வேறுபாடு இருந்தா தானே கருத்து வேறுபாடுன்னு சொல்லணும். கருத்து ஒற்றுமை இல்லைன்னு சொல்ல முடியாது. கருத்து இன்னும் இனிமேல் தான் எடுத்து சென்று உருவாக்கி ஒரு முடிவுக்கே வரணும். சமீப காலங்களில் வருகின்ற தகவல்கள்ல தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணியோடு நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஸ்டாலின் அவர்களோடு நல்ல நட்புல இருக்கிறார் திரு ஜி.கே. வாசன். அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டால் அதை காங்கிரஸ் வரவேற்க தயாராக இருக்கிறதா? யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு யாரோட இஷ்டப்படுறார்களோ அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். அது வைத்துக்கொள்ள போவர்களுடைய விருப்பம். யாரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படி சேர்த்து கொள்வர்களுடைய விருப்பம். இதில் அப்படி ஒரு வேலை ஏற்படுகிற போது நாங்கள் அதில் இருக்கணுமா இல்லையாங்கிற முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய விருப்பம். இப்போது உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான ஒரு தேர்தல். உங்களுக்கான முதல் பணியாக கூட அது இருக்க போகிறது. அப்படியான சூழலில் காங்கிரஸ் கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகளாக எதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள்? தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது அப்போது இருக்கிற மக்களுடைய மனநிலை, அப்போது நிலவக்கூடிய சூழல், அப்போது ஏற்படக்கூடிய கூட்டணி, அப்போ தேர்தலில் செலவாகிற பணம், இது மாதிரி ஒரு 10 ஃபேக்டர் இருக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற விஷயம். ஆக இப்போ உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஜோசியம்லாம் கிடைக்க முடியாது. யாரோட சேர்றாங்க, எப்படி கூட்டணி அமைக்குது, என்ன சூழ்நிலைகள் இருக்கு, அங்கே நிற்கிற வேட்பாளர் யாரு, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் தேர்தலுக்கு பின்னால் தான் தேர்தலுடைய கணக்கு சொல்லலாமே தவிர கூட்டி கழிச்சு இப்போது இந்த தேர்தலில் இவ்வளோ சதவீதம் வாங்கிடுவோம், எங்களை இத்தனை பேர் ஜெயிச்சு வருவார், அதிமுகவில் இத்தனை வரும், காங்கிரஸுக்கு இத்தனை வரும், திமுகவுக்கு எத்தனை வரும்னா ஜோசியம் சொல்லவும் முடியாது. எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கிறது. அதிமுக திமுக எல்லாம் இன்னைக்கு விண்ணப்பங்களை விநியோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பணிகளை தொடங்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தொடங்கி விட்டதா? உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது. நேற்றுதான் 2 மாதத்துக்குள்ள தேர்தல் வருகிறது. 3 மாதம் கட்சிக்கு தலைவர் நியமிக்கப்படவில்லை. என்ன சோனியா காந்தி அவர்கள் உடல்நலம் செல்லாமல் இருந்தாங்க. இப்போதான் தேதி வந்திருக்கு, நல்லபடியா இருக்காங்க. என்ன மற்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற கட்சிகளில் பொறுப்புள்ள இருக்கிறவங்க வச்சு மனுக்கள்லாம் வாங்கியிருக்காங்க. நாங்களும் இது ஒரு சம்பிரதாயம், இது ஒரு நடைமுறை, அது ப்ரொசீஜர். அது எலெக்ஷன் வருது, மனு வாங்கணும், அப்புறம் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், ஆட்களை தேர்ந்தெடுக்கணும், எல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். எலெக்ஷனில் ப்ராசஸ், அது செய்ய வேண்டிய அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருநாவுக்கரசர் சோனியா அவர்களுடைய நியமனமா அல்லது ராகுல் காந்தியினுடைய செல்வாக்கை பெற்றவரா? அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் 2 பேரும் ஒன்று தான். 2 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த தலைவர் தான் நான் 2 பேருக்கும் வேண்டியவர் தான். 2 பேருக்கும் 2 கண்ணில் எந்த கண்ணு, வலது கண்ணு முக்கியமா அல்லது இடது கண்ணு முக்கியமானு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 2 கண்ணு முக்கியம். அதே மாதிரி 2 கண்ணில் பார்க்குற போது பார்வை தெரியும். ஆக 2 கண்ணாலும் பார்க்கப்பட்ட ஒலி பிம்பம் தான் திருநாவுக்கரசர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தி வருவார் என்று பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழலாவது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன் அமித்ஷாவை மாத்திட்டு ஏன் வேற ஆள் பிஜேபியில் போடக்கூடாது? அவருடைய அதிமுகவில் ஜெயலலிதா மாத்திட்டு ஏன் வேற தலைவர் போடக்கூடாது? கலைஞரை மாத்திட்டு ஏன் போடக்கூடாதுன்னு அந்த கட்சியில் போய் யார்ட்டா கேட்பீங்களா? சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியில தான் வெளிப்படையாக ராகுல் காந்தியை தலைவராக நியமிக்க வேண்டும் என்று மூத்த தலைவர்கள் வெளிப்படையாக பேட்டிகள் கொடுக்கிறாங்க. மற்ற கட்சிகள் அப்படி நடக்கல. அப்படி இல்லை. எந்த கட்சியில் நான் வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். அது சில பேர் சிலதை அபிப்பிராயப்படலாம். சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கு சிறிது உடல்நலம் செல்லாத காரணத்தினால, ராகுல் காந்தி அவர்கள் எஞ்சியாக இருக்கிற காரணத்தினால அந்த வாய்ப்பு கிடைச்சா இன்னும் கொஞ்சம் வேகமாக பணியாற்றுவாரோ அப்படிலாம் கூட நினைக்கலாம்.
ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக கண்டிப்பாக எதிர்காலத்திலே வருவார். 1 வருஷத்தில் வரலாம், 5 வருஷத்தில் 10 வரலாம், 15 வருஷம் கழிச்சு வரலாம், 1 மாசத்துல கூட வரலாம். அது அந்த சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் எவ்வளவு நாள் அவர் இருக்கணும் விரும்புகிறாரு, அல்லது எப்போ அவர் ராகுல் காந்தி வரணும்னு நினைக்கிறாரு, இதெல்லாம் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியமே தவிர. திக்விஜய் சிங் போன்ற மூத்த தலைவர்களே வெளிப்படையாக பேசும்போது தான் இதெல்லாம் விவாதத்துக்கு வருகிறது. சார், ஜனநாயக நாடு காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி, ஜனநாயக கட்சி, ஜனநாயக ரீதியாக கருத்து சொல்ற கட்சி. அப்படி ஜனநாயக ரீதியாக கருத்து சொல்லும் போது அந்த கருத்துக்களுக்காக யாரையும் கட்சியை விட்டு நீக்காத கட்சி. ராகுல் காந்தியினுடைய சமீப ஆண்டுகளில் பல தேர்தல்களை அவர் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். பல மாநில தேர்தல்களை அவர் முக்கியமாக இருந்து எதிர்கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு வெற்றியை பெற முடியவில்லை ராகுல் காந்தி தலைமையில் நடந்த தேர்தல் பணிகளில். அப்படி இருக்கும்போது தலைமைக்கு அவர் இன்னும் தயாராகவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறதா? பிஜேபி ஜனசங்க ஆரம்பிச்ச காலத்திலிருந்து வாஜ்பாய் பிரதமராக வர்ற வரைக்கும் 40 வருஷம் தோத்துக்கிட்டே வந்தாங்க. அதுக்காக வாஜ்பாயை தூக்கி பாதியிலே வெளியேற்ற முடியுமா? ஆனால் ஏற்கனவே வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ். பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல ஆட்சியில் இருந்த காங்கிரஸ். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். இப்ப இல்ல, சோனியா காந்தி அம்மையார் ராகுல் காந்தி காலத்துல இல்ல, அதுக்கு முன்னாலே கூட ஆனா இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிற போது ஜெயிச்சிருக்கு, தோத்திருக்கு. ராஜீவ் காந்தி இருக்கிற போது ஜெயிச்சிருக்கு, தோத்திருக்கு. ஆக வெற்றி தோல்விகள் மாறி மாறி வரக்கூடியது. ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலை முன்னின்று நடத்துற போது சில மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம், சில மாநிலத்தில் தோற்றிருக்கலாம். எந்த மாநிலமும் வெற்றி பெற்றதாக சொல்ல முடியல இதுவரை. ராகுல் காந்தி நடத்திய மாநிலம் பாண்டிச்சேரி வெற்றி பெறலையா? இப்போ அது வட மாநிலங்கள்ல ஏதோ ஒரு மாநிலத்தில் தோக்கலாம், ஜெயிக்கலாம். அதுக்காக மாதத்துக்கு மாதம் தேர்தல் வருஷா வருஷம் வந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் 2 ஸ்டேட் வரும், அடுத்த வருஷம் 2 ஸ்டேட் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் 2 ஸ்டேட் வரும். ஆக அதுக்காக தேர்தல் முடிகிற போதெல்லாம் ஜெயிச்சா ஒரு தலைவர், தோத்தா ஒரு தலைவர் மாத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அயோத்திக்கு பயணம் மேற்கொள்கிறார் ராகுல் காந்தி. இது வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அது சிறுபான்மையினர் நலன் காக்கிற தலித் மக்களுக்கான கட்சியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அயோத்தி பயணம் மூலமாக ஒரு மென்மையான இந்துத்துவ போக்கிற்கு காங்கிரஸ் நுழைகிறதா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏறக்குறைய 2500 கிலோமீட்டர் ஒரு மாநிலத்தில் தேர்தல் வரப்போற மாநிலத்தில் 250 தொகுதிகளில் தொடர்ந்து 25 நாள் 2500 கிலோமீட்டருக்கு மேல சுற்றுப்பயணம் செய்து கொண்டு எல்லா தரப்பு மக்களையும், சொல்லப்போனா இது விவசாயிகள் டூர்னு தான் போறார். விவசாயிகளை சந்திப்பதற்காக நடக்கிற இந்த சுற்றுப்பயணத்தில் இல்ல எங்க மத பிரச்சனை எங்க வருகிறது? காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் இருக்கிற கட்சிகளிலேயே முற்றிலும் ஒரு மத சார்பற்ற நடுநிலையான கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் பக்கபலமே முதுகலமே மதச்சார்பற்ற தன்மை தான். இதே உத்தரப்பிரதேசத்தில் பல சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய தொகுதியாகட்டும் அல்லது திருமிகு சோனியா காந்தி தொகுதி உள்ளிட்டவை எல்லாமே யூபியில தான் இருக்கு. ஆனாலும் இப்போது அயோத்திக்கு போகும்போது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது தான் இந்த கேள்வி வருது. அதுவும் யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி. அயோத்திக்கு அவர் போகல, அயோத்தி அவர் போகிற பாதையில போகுது. 250 தொகுதியில் போறாரு. அயோத்திங்கிறது ஒரு தொகுதி, அந்த ஊரும் அதுக்குள்ள வருது. நான் சொல்றேன் 250 தொகுதியில் போகும்போது அயோத்தி ஒரு தொகுதி தானங்க, அது ஒரு சட்டமன்ற தொகுதி. 250 தொகுதியில் 25 நாள் சுற்றுப்பயணம் போற போது அயோத்தி வந்தா தாண்டவ முடியும்? காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே விஷயத்திலும் கூட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறினார். முதல்ல ஒரு கருத்து, அதற்கு பின்னாடி ஒரு கருத்து, ஒரு நிலையில்லாத ஒரு கருத்தை அந்த இடத்துல வச்சு. என்ன நிலையில்லாத கருத்தை ராகுல் காந்தி சொன்னார்? சொன்ன கருத்திலிருந்து ஏன் பின்வாங்க வேண்டும்? பின்மாறவே இல்லையா? இன்னமும் கோர்ட்டை நான் சந்திக்க தயாரா இருக்கேன், நான் சொன்னதுதான் சொல்லியிருக்காரு. வழக்கு மன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, கேஸ் போட்டிருக்காங்க. முதல்ல ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்து. இன்னொரு தடவை கோட்சேருடைய உறவினரே ஒருத்தர் அவர் RSS தான், RSS இருந்து இல்லைன்னு சொல்றது தப்புன்னு சொல்லி பிஜேபியை சார்ந்தவர்களே சொல்லுகிறார்கள். RSSல இருக்கிறவர் அவர் விலகியெல்லாம் போகல, காந்தியை சுடும்போதும் RSS தான் இருந்தாருன்னு RSS காரரே சொல்றாரு. அப்புறம் ராகுல் காந்தியா சொல்லக்கூடாது? இந்தியா முழுமைக்கும் மதச்சார்பற்ற ஒரு அணியை கட்டமைப்பதில் அல்லது முன்னெடுத்து செல்வதில் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் பின்தங்கிட்டாங்க. அதனால இப்ப வலதுசாரி சிந்தனை கொண்ட கட்சிகளுக்கான வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற பார்வையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இதெல்லாம் இந்த வார்த்தை விளையாட்டுகள் இருக்கு இல்லையா? மதசார் என்ன பிஜேபி யார் தலைமையில வலதுங்கிறது யாரு? பிஜேபியா? இடதுசாரிகள் போச்சு, அல்ல காங்கிரஸ் தோல்வி கண்டு விட்டது, கம்யூனிஸ்டுகள் தோல்வி கண்டு கட்சி கிடையாது. காங்கிரஸ் மதச்சார்பு கட்சி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நீங்க தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? காங்கிரஸ் மதச்சார்பற்ற நிலையை அல்லது நடுநிலையை காப்பாற்ற, மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்ற காங்கிரஸ் தவறிடுச்சு, கம்யூனிஸ்ட் தவறிடுச்சுன்னா அதை யாரு மாட்டுக்கறி சாப்பிட்றான்னு இழுத்து போட்டு வெட்டுறாங்கல்ல, அந்த பிஜேபியா காப்பாத்திட்டு இருக்கு மதச்சார்பற்ற தன்மையை. ஆக யாரும் என்ன வேணாலும் பிரச்சனைகள் சொல்லலாம், ஆனால்
காங்கிரசுடைய சகிப்புத்தன்மை, மதச்சார்பற்ற தன்மை அல்லது ஜனநாயக தன்மையை காங்கிரஸில் யாரும் சந்தேகப்படுபவர்கள், அதற்கு தகுதியான கட்சி எதுவும் கிடையாது. அதுக்கு ஈக்குவலான கட்சி கண்டிப்பா கிடையாது. திரு எம்ஜிஆர் அவர்களோடு அரசியல் செய்தவர், அவர்கிட்ட ஒரு நெருக்கமான ஒரு நிலையில இருந்தவர், அவருடைய ஆட்சியிலையும் பொறுப்புல இருந்தீங்க. எங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிலை வந்தது? எம்ஜிஆர் தான் என்ன அரசியல்ல வந்து அதுக்கு முன்னாலே நான் அரசியல் 72 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயோ கூட ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து இருக்கேன் அரசியல் இயக்கங்கள்ல. ஆனாலும் எம்ஜிஆர் தான் எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்து மக்களுக்கு அடையாளம் காட்டியவர். எம்எல்ஏ, துணை சபாநாயகர், மந்திரி, இப்படி இளைஞரணி செயலாளர் ரெகக்னேஷன் கொடுத்தவர். அவருடைய காலத்தில் நான் பணியாற்றியது எனக்கு ஒரு பாக்கியம், மகிழ்ச்சியான சூழ்நிலை, மகிழ்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தேன். வாஜ்பாய் எனக்கு பிடிச்சதுனால தான் கூப்பிட்டாரு. நான் கட்சி நடத்திட்டு இருக்கும்போது கூட போய் சேர்ந்தேன். இடையில கட்சி நடத்த வேண்டிய அவசியம் எப்போ வந்ததுன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களே என்னை கட்சியை விட்டு நீக்கின பிறகு அப்போ வேற கட்சிக்கு நான் போக விரும்பலை. அதனால இடைப்பட்ட காலத்தில் கட்சி நடத்தினேன். ஆக அதற்காக நான் என்ன செய்தனோ செய்ததை பற்றி எப்போது நான் வருத்தமோ அதற்காக கவலையோ பின்னோக்கி பார்த்து கவலைப்படவில்லை. எல்லா காலகட்டங்களிலும் நான் எடுத்த முடிவுகள் என்னை பொறுத்தவரை சரியானதே. நான் யாரோடு பணியாற்றி இருந்தாலும் பணியாற்றுகிற காலத்திலே அவர்களுக்கு துணையாகவும் விசுவாசமாக இருந்து 100% என்னுடைய உழைப்பை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி காங்கிரஸில் எனக்கு வாய்ப்பு கிடைத்து சேர்ந்த பிறகு நான் ஆந்திராவில் இருக்கும்போதும் சரி, பொறுப்பாளராக இப்போ தலைவராக இருக்கிற போதும் சரி, 100% என்னுடைய டெடிகேஷனோட தான் இந்த வேலையை கண்டிப்பாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதிமுகவிலேயே தொடர்ந்து தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? ஆமா, அதிமுகவிலே தொடர்ந்து இருந்தால் ஒருவேளை நானே முதலமைச்சராக வந்திருக்கலாம், இல்ல பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு பதிலாக நான் முதலமைச்சராக வந்திருக்கலாம். பிஜேபியிலே இருந்திருந்தேன்னா நான் அங்க மத்திய அமைச்சராக இருந்திருக்கலாம். இப்போ காங்கிரஸ்ல இருக்கிறதுனால எனக்கு கடவுள் என்ன எதிர்காலத்தில் தாராரோ இதெல்லாம் வேற பெருசாக கூட கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் அதனால நடந்ததை பற்றி அதுக்காக வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நடக்க போவதை பற்றி கனவு காண்பதற்கும் ஒன்றும் இல்லை. நமக்கு மேலே இறைவன் ஒருத்தர் இருக்கான், நம்ம சின்சியராக இருக்கோம். மக்கள் நம்மளை நேசிக்கணும், அவ்வளோதான். மக்கள் நேசிக்கிற விதத்தில் என்னால் முடிந்த காரியங்களை கெட்ட பேர் இல்லாமல் மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறேன், தொடர்ந்து செய்வேன். மக்களுடைய அபிமானத்துக்குரியவனாக இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நீங்களே சொன்ன மாதிரி எந்த கட்சியில் இருக்கீங்களோ அந்த கட்சி தலைமைக்கு 100% உண்மையாக இருந்திருக்கீங்க, விசுவாசமாக இருந்திருக்கிறீர்கள். ஆனால் இங்க அரசியல்ல இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்கிறது விமர்சனத்துக்குரியதாக பார்க்கப்படுது. அதை எப்படி நீங்க பார்க்க? அது அவர்களுடைய உரிமை. விமர்சிப்பவர்களுக்கு என் நிலையில இருந்து பார்த்தா தான் அவங்க என்ன செய்திருப்பாங்கன்னு தெரியும். யார் என்னை பற்றி அந்த கட்சியில் இருந்தார், இந்த கட்சியில் இருக்காருன்னு விமர்சனம் செய்பவர்கள், அப்படி செய்பவர்களுக்கு எனக்கு ஏற்பட்டதை போன்ற அரசியல் கடந்த காலங்களிலே இந்த நிலை ஏற்பட்டிருக்குமே, ஆனால் பல பேர் காணாமலே கூட போயிருக்கலாம். இந்த மாறுதல்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு மக்கள் மத்தியிலேயும் ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் மாநிலத்தில் நிற்கிறேன் இல்லையா, இதுவே மக்கள் எனக்கு தந்திருக்கிற ஒரு அங்கீகாரம். அரசியல்ல நான் செய்திருக்கிற ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். தனிப்பட்ட தலைவர்களை சார்ந்துதான் உங்களுடைய அரசியல் நடந்திருக்கிறதா? அந்த இயக்கத்தினுடைய கொள்கை சார்ந்து உங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது இல்லாம இருந்திருக்கும். என்ன கொள்கைகளில் பிரதான வித்தியாசம்? இப்போ பிஜேபினா மதச்சார்பு பல கொள்கைகளில் உடன்பாடுகள். பிஜேபி ஹிந்துத்துவ கொள்கையை கொண்டவர்கள், அது மாதிரி. அதுக்கு நேர் எதிர் காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, இது மாதிரி இருக்கிற கட்சிகளில் அவர் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ அல்லது இந்த கட்சிக்கு பிடிக்காத அல்லது பொதுமக்களுக்கே பிடிக்காத விஷயங்கள் கூட நீ சொன்ன மாதிரி இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். அதில் நான் செயல்படுற காலத்திலேயோ அல்லது நான் வெளியே விமர்சிக்கிற காலத்திலேயோ பங்கேற்கிற காலத்திலேயோ நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன மக்களுக்கு விரோதமாகவோ என்னுடைய ஒரு கொள்கைக்கு விரோதமாக, அந்த கொள்கை என்ன மக்களுக்கு விரோதமான செயல்களில் நான் ஈடுபட்டிருக்கேனா? நிச்சயமா 100% கிடையாது. அப்படிதான் என்னுடைய வழிமுறைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறேன். அதனால தான் மக்களிடத்தில் அபிமானத்தோடு இருக்க முடிகிறது. இன்னைக்கு கூட இப்போ நான் தலைவராக வந்திருக்கிறேன், வர்றதுக்கு வந்து எவ்வளோ வருஷம். இன்னைக்கு கூட அது இப்போ சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும் அல்லது ஊடகங்களாக இருக்கட்டும், யாரும் என்ன யாரும் எந்த விமர்சனமும் என் மேலே வைக்க கிடையாது. என்ன, நான் பிஜேபியில் இருக்கிற போது அதுக்கு முன்னால யாரும் என்ன விமர்சிச்சது கிடையாது. நான் காங்கிரஸ் போறது போது பிஜேபி காரங்க கூட என்ன விமர்சிச்சது கிடையாது. கொள்கைகள் வேறு, நான் எங்கிருந்தாலும் நானாக இருக்கிறேன், மக்களுக்கான தொண்டுகள் சேவை செய்வது அப்படிங்கறதுல இருக்கேன். அதனால இந்த கொள்கைகள்ங்கிறது எந்த இடத்துலயும் உங்களுக்கு பிரச்சனையாக வரல அப்படின்றீங்க. ஏன்னா எந்த கொள்கையையும் மக்கள் விரோத கொள்கையை நான் பின்பற்றவில்லை. அதனாலதான் நான் அங்கீகரிக்கப்படுகிறேன், ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். சுயேட்சையாவே கூட வெற்றி பெற்ற ஒரு தலைவராக இருந்தீங்க. அறந்தாங்கி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுயேட்சையா ஒரு கட்சி வச்சிருந்தா கட்சி இருக்கும், அல்லது தனிப்பட்ட செல்வாக்குனால வெற்றி பெற்றவர் திரு திருநாவுக்கரசர் அறந்தாங்கியில. ஆனால் அங்கே அவருடைய மகன் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது அதை எப்படி எதிர்கொண்டீங்க? பணம்
25 கோடி எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் மண்ணல்ற கோஷ்டி சார்பில் ஒரு வேட்பாளர், ஆளுங்கட்சி சார்பில். காங்கிரஸ் கட்சி மிக குறைவான தொகை தான் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணது. ஓட்டுக்கு பணம் கொடுக்க விரும்பவும் இல்லை, விரும்பினாலும் கொடுக்கவும் முடியாது. அப்படி கொடுத்து என் மகன் வெற்றி பெற்று வந்து ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கான்ட்ராக்ட்லேயோ, பிடபிள்யூலையோ, ஹைவேஸ்லையோ, கிணறு ரோடு போடுறதுலையோ கமிஷன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு செயல்பட வேண்டும் என்று என் மகனும் ராமச்சந்திரனும் விரும்பலை, நானும் விரும்பலை. ஆனாலும் இவ்வளவு பணபலத்தையும் மீறி திமுகவிலேயும் சில பேர் அங்கே எதிர்த்து வேலை பார்த்தாங்க. பேர் சொல்ல விரும்பலை. பல பேர் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், வேலை பார்த்தார்கள். ஆனால் ஒரு சில பேர் விரோதமாக வேலை செய்தார்கள். அதை எதிர்த்து வேலை பார்த்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேட்பாளராக என்ற மகன் ராமச்சந்திரனை திமுகவுக்கு வேண்டுகோள் அனுப்பியிருக்கிறார். அதை கண்டிப்பாக திமுக செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு சாதாரண பிரச்சனை. அதனால நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லல. ஆனால் மிக குறைவான வாக்கு, வெறும் 1000 ஓட்டு, 1000 ஓட்டு, 100, 500, 600 ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சிருக்கலாம். பணம் கொடுத்து மோசடி செய்து வெற்றி பெறுவதை காட்டிலும் நியாயமாக தேர்தலை சந்தித்து குறைவான வாக்குகளில் தோற்றாலும் கூட அது திருப்தி தான், மகிழ்ச்சி தான். அடுத்த முறை நிச்சயமாக என் மகன் ராமச்சந்திரன் வெற்றி பெறுவார். அந்த இடத்துல அந்த கேள்வி வருது, 50 ஆண்டு காலமாக மக்கள் சேவை, அந்த தொகுதியில் இருக்கிற மக்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்திலையும் நின்றவர் திரு திருநாவுக்கரசர். ஆனால் பணம் தான் அங்க நிர்ணயிக்குது அப்படின்னா அப்படி இல்ல, என்ன விதமான அரசியலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் மக்களிடத்தில் எனக்கு அங்கீகாரமும் இருக்கிறது. நான் பணியாற்றியது 40 வருஷம் என்னுடைய உழைப்பு, நல்லது கெட்டது நீங்க சொன்ன மாதிரி போனது வந்ததுனால தான் மக்கள் அங்கே வாக்களித்திருக்கிறார்கள். மிக குறைவான வாக்கு வித்தியாசத்திலே தான் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் சொன்னால் அதற்கு காரணம் மக்களும் இன்னும் அபிமானம் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நாங்களும் அதுக்காக கடுமையாக உழைத்து கடந்த காலத்திலே பாடுபட்டிருக்கிறோம். அதையும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, அதையும் அங்கீகரிச்சிருக்காங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். இறுதியாக ஒரு கேள்வி, திரு இளங்கோவன் இருந்தவரை திமுகவோடு ஒரு நெருக்கமான ஒரு அணுகுமுறையை கையாண்டு கொண்டிருந்தார், கூட்டணி என்ற அளவில். உங்களுடைய தலைமை வந்த பிறகு திமுகவோடு இருக்கின்ற இந்த உறவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? எனக்கு நான் கட்சி தலைவராக, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வருவதற்கு முன்னாலேயே எனக்கு எல்லா கட்சி தலைவர்களோடும், எல்லா கட்சிகளுக்கும் நண்பர்களோடும் நல்லுறவு தான் இருக்கிறது. ஏன்னா யாருக்கும் யாரோடத்துலையும் பகை கிடையாது, எந்த கட்சியிலையும் பகை கிடையாது. அதனால் எந்த கட்சியிலையும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளோ சூழலோ கிடையாது. ஆனால் இணக்கம் என்பதோ, உறவு என்பதோ, நட்பு என்பதோ வேறு, தேர்தல் நேரத்திலே கூட்டணி என்பது வேறு. ஆக நட்போடு இருப்பது, உறவோடு இருப்பது, மரியாதையாக இருப்பது வேறு, தேர்தல் நேரத்திலே கூட்டணிகள் ஏற்படுத்திக் கொள்வது என்பது வேறு. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது அப்போதைய சூழ்நிலையை பொறுத்தது. திமுகவோடு கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறதுல இப்போ வரைக்கும் நீங்க பிடி கொடுக்காம தான் பதில் சொல்லிருக்கீங்க. திமுக கூட்டணி ஏற்கனவே இருக்கிறோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பேசி நான் இல்லைன்னு சொல்லல, பிடி கொடுக்கிற பிரச்சனையே அது கிடையாது. பேசி முடிவு செய்வோம். எண்ணிக்கையின் காரணத்தினாலே தமிழ்நாடு முழுவதும் 7-8 இடம், 10,000 இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது பேசி எப்படி செய்யுங்கிறத பேசி தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.